இன்றைக்கி என்ன ரெசிபி? இன்றைக்கி பூசணி இலையில் பொரியல் பண்ண போகிறோம். பூசணி இலையெல்லாம் கழுவி ரெடியாக்கியாச்சு. கழுவின பூசணி இலையெல்லாம் எடுத்து அழகாக அப்படி கட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் இதை நல்லா தூள் தூளாக கட் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக சுருட்டி நான் கட் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கட்டிங் ப்ராசஸ்ஸு. இப்போ அதை நல்லா தூள் தூளாக வெட்டிக்கிறேன். ரெசிபி பார்த்ததுமே எனக்கு பிடிச்சது. கேரளாவில், பெங்காலில், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் நிறைய இடத்துல இதை சமைக்கிறாங்க. மத்தங்கா கூட்டு, ஒரு மத்தங்கா பொரியல்னு ஏதோ சொன்னாங்க, அவங்க தூரன்னு ஏதோ சொன்னாங்க. இவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கு பாருங்க இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இலையெல்லாம் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் கட் பண்ணிடுறேன். வாசனையே நல்லாயிருக்கு. நல்லா அந்த ஃப்ரெஷ் பச்சையான வாசனை நல்லா வருது. ஸோ சரியாக வெட்டலைன்னா நல்லா வெட்டிக்கிறேன் நான், அவ்வளோதான். அதனால் எடுத்து பார்க்குறேன். சரி, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு பொரிக்கலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் அண்ட் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்ருக்கேன். பூசணிக்காய் இலையை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, அது வதங்கிட்டே இருக்கிற சமயத்தில் தேங்காய், மஞ்சப்பொடி அண்ட் வால்நட் அண்ட் பச்சை மிளகா இதை வந்து ஒரு டில் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ண அவ்வளோதான். வதக்கிட்டு அரைச்சதையும் போட்டு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை தெளித்து மூடி வச்சிடலாம். சால்ட் போட மறந்தாச்சு. கொஞ்சம் சால்ட் போட்டு this is the final outcome.